கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்திற்கு உரிய ஊழியர் கட்டமைப்பை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகங்களில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பு போராட்டம் நடத்தினர். இதில் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்திற்கு உரிய ஊழியர் கட்டமைப்பை வழங்க வேண்டும். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் 53,000 வீடுகளுக்கு ஊழியர்கள் கட்டமைப்பு வழங்காமலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உரிய ஊழியர் கட்டமைப்பு வழங்க வேண்டும். கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 1159 வீடுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை அரசு அலுவலர்களிடம் திரும்ப வசூல் செய்யும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். பணி மேற்பார்வையாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு அரசு ஆணையில் இல்லாத மார்க் போடு முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் 917 நபர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். இந்த போராட்டத்தில் திருவாரூர் மாவட்ட தலைவர் வசந்தன் தலைமையில் மாவட்ட செயலாளர் செந்தில், பொருளாளர் சிவக்குமார், வட்ட கிளை தலைவர் சிவனேசன், வட்ட கிளை செயலாளர் ஆனந்த், மாவட்ட துணை தலைவர் மோகன் உட்பட நிர்வாகிகள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.